ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க போன்ல நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய மொபைல் பிரவுசர் எது அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்னுடைய மொபைல்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரவுசர் என்னன்னா கூகுளோட குரோமை தான் அதிகமா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கூகுளோட குரோம்ல சமீபத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன். நீங்க அதை கவனிச்சீங்களா, நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சமீபத்துல கூகுள் குரோம் பிரவுசருக்கு, அதுவும் மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய குரோம் பிரவுசருக்கு ஒரு பிரத்யேகமான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இந்த டேப்ஸை பயன்படுத்துறீங்கல்ல, அப்படி பயன்படுத்தும் போது ஒரு குப்பை மாதிரி இருக்கும். பழைய டேப்ஸ் இருக்கும், புது டேப்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். அதே மாதிரி நீங்க கூகுளோட குரோமை பயன்படுத்தும் போது சின்ன சின்ன லேகை வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். அதாவது லோடிங் டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ இது தவிர்க்கிறதுக்காக கூகுள் இந்த குரோம் ப்ரௌசர்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது பீட்டா வெர்ஷன்ல இருந்துச்சு. இப்போ ஃபுல் வெர்ஷன்ல என்னால பார்க்க முடியுது. ஸோ இந்த செட்டப் ஆஃப்ல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. நீங்க தான் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்க ஆன் பண்ணிக்கணும். அப்படி ஆன் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட குரோம் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் டாப் ரைட்ல 3 டாட்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் தட்டுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தா அட்வான்ஸ்ட் இருக்கு, அதுக்கு கீழே டேப்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நான் போறேன். இப்போ இதுல பாருங்க, டேப்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இன்ஆக்டிவ் ஆஃப்டர் 21 டேஸ் அதை நான் தட்டுறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நெவர், 7 டேஸ், 14 டேஸ், 21 நாள் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, ஆர்கைவ், டூப்ளிகேட் டேப், க்ளோஸ் ஆஃப்டர் 60 டேஸ். இந்த பகுதி எல்லாமே டேப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை நாளுக்குள்ள இது இன்ஆக்டிவேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 7 டேஸ், நீங்க எப்படி விரும்புறீங்க அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்கைவ் டூப்ளிகேட் டேப். ஸோ இதை நீங்க படிச்சு பாருங்களேன். ஆல் டூப்ளிகேட் டேப்ஸ் வில் நவ் ஆல்சோ பி ஆர்கைவ் வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் த மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு காப்பி. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய டேப்ஸை பயன்படுத்திருப்பீங்களா, அது எல்லாமே வந்து நீங்க ரீசெண்டா என்னென்ன டேப்ஸ்ல ஓபன் பண்ணிருப்பீங்களோ அதோட சேர்ந்து கிடக்கும். அப்ப அந்த மாதிரி டேப்ஸ், ஓல்டர் டேப்ஸ், அது எல்லாத்தையும் ஆர்கைவ் பண்ணி விட்டுரும். ஆர்கைவ் பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ ரீசெண்டா நீங்க பயன்படுத்தின டேப்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆஃப்டர் 60 டேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஆக்டிவேட் டேப்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி பி க்ளோஸ்ட். யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் தம் இன் ஹிஸ்டரி. அதாவது இந்த இன்ஆக்டிவேட் டேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 60 நாளைக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆயிரும். சரி, க்ளோஸ் ஆச்சுன்னா அது பெர்மனண்டா டெலிட் ஆயிருமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அதை நீங்க போயிட்டு ஹிஸ்டரியில போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க இதை கூட நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க கூகுளோட குரோம்ல. இப்போதைக்கு மொபைல்ல மட்டும்தான் இதை நீங்க பார்க்க முடியும். டெஸ்க்டாப் யூசர்ஸ் இது கூடிய சீக்கிரத்துல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த செட்டப் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான் யூடியூப்காரன் இல்ல யூடியூப். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுங்க, அன்லைக் பண்ணுங்க.